ஆகவும் சந்திரனாகவும் மிளர்கிறதாம். இப்படி குளிர்ச்சியாக சந்திரனுக்கும் சுட்டெரிக்கின்ற சூரியனையும் சேர்த்து அவனுடைய கண்களே அப்படி இருக்கின்றன. இதெல்லாம் வேத வாக்கியம். என்ன, இந்த வேதத்திலிருந்து பெற உபனிஷத் வாக்கியங்கள் எல்லாம் இதுல சேர்த்து பொழிஞ்சிருக்கா. என்ன, நாராயணனுடைய கண்கள் 1000 சூரியன்களை ஒத்ததுன்னு சொல்லி வேதம் சொல்கிறது. ஆகையாலே இந்த நாராயணனுடைய மதிப்பை சொல்லி அவன்தான் இந்த கண்ணன் அப்படின்னு சொல்லி உணர்த்துறா. அப்ப பாரோர் புகழ படிந்தேரோர் எம்பாவாய் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு என்ன அர்த்தங்க நம்ம வச்சுக்கிறது? இப்போ நாராயணனை நம்ம சொன்னாலே 4 பேரை நம்ம புகழ்கிறாங்களா என்ன? நம்மளை கேலி செய்கிறவங்க தானே இருக்கானுங்க. இவன் பெரிய பழம்பா, பக்தி பழம்பா, இவன் என்ன, இவன் எதுவும் சாப்பிட மாட்டான், என்ன, இவனுக்கு இப்போ என்ன சொன்னாலுமே கடவுள் கடவுளும்பா. இன்னைக்கு வேகம் எவ்வளவு போயிட்டுருக்கு, இன்னைக்கு விஞ்ஞான உலகம் எப்படி வேகமாக போயிட்டுருக்கு, இன்னும் பழைய பஞ்சாங்கமாக உட்காந்துருக்கப்பான்னு கேலி பண்ணுறானா இல்லையா? அப்போ எப்படிங்க பாரோர் புகழுவாங்க அப்படின்னா, அதுதான் நம்ம பண்ணுற தப்பு. நாராயணனை பரப்புவதிலே நாம் நாட்டம் கொள்ள வேண்டும். நம்ம பரப்பாததுனால வர்ற வினை இதெல்லாம் நம்ம கண்டதையும் பரப்பிக்கிட்டு இருக்கோம்ல. வாழ்க்கையில் பரபரப்பாக இருக்கோம்னு அந்த பரபரப்பை எதுக்கு வச்சுருக்கான்? எல்லா ஆகாத போகாத விஷயங்களுக்கெல்லாம் அந்த பரபரப்பை ஏற்படுத்திட்டு என்ன பிரயோஜனம் இருக்குது? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. என்ன, இதில் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இவனை பரப்பியிருக்காங்க நம்ம முன்னோர்கள். இந்த முன்னோர்கள் பரப்புனதைத்தான் இந்த ஆண்டாள் பூமி பிராட்டி பரப்பணும். பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவா. இதை படிங்க, இதை படிங்க. இந்த நாச்சியார் பாசுரத்துங்கள் எல்லாம் படிங்க. இந்த 30 பாசுரங்களை படிங்க. எத்தனை பேருங்க வீட்டில் தினமும் சேவிக்கிற பழக்கம் இருக்குது?